எல்லோருக்கும் வணக்கம். நான் கௌரி ரூபன். இவ என்னோட மகள் அனோஜா ரூபன். அனோஜா மிஸ் யூனிவர்ஸ் கிரேட் பிரிட்டன் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியிருக்கிறா. அவவுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமன்ட்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், அவள் வந்து ஃபைனல் ரவுண்டில் 7வது ரவுண்ட் செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு இன்னும் 3 ரவுண்ட் இருக்குது. அந்த 3 ரவுண்டில் 2 ரவுண்ட் வந்து ஷரட்டி ஒர்க் செய்து கொடுக்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படியாக பாதிக்கப்பட்ட பெண்கள்னு பார்த்தா, இந்த ஆசிட்டால் அட்டாக் பண்ணி முகம் எரிஞ்சு மற்றும் முகங்களில் இருக்கிற சில மறைக்க முடியாத தழும்புகளை அதற்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கான அது வந்து வேர்ல்டு வைஸ் உள்ள பெண்களுக்காகவும் அதுக்காக ஒரு ஷரட்டி செய்யணும். இந்த ஷரட்டியை வந்து வெளிநாடுகளில் இருக்கிற, அதாவது இங்கிலாண்டை, அதாவது யூகேயை தாண்டி வெளியில் இருக்கிற மக்கள் உங்களிடம் நான் இந்த ஷரட்டிக்காக நிதி திரட்டுறேன். என்னென்னு சொன்னால், அவாவுக்காண்டி நான் நிதி திரட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்களா, ஓட்டிங் வந்து இன்னொரு ரவுண்ட் இருக்குது. அது வந்து இங்கே யூகேயில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அவாவுக்கு ஓட் பண்ணலாம். ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 20 ஓட் வீதம் போடலாம். உங்களால் முடிஞ்சால் அவாவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு ஓட்டுக்கு 1 பவுண்ட்ஸ் எடுப்பினா நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச எத்தனை ஓட்டும் அவாவுக்கு செலுத்தலாம். இந்த ஹெல்ப்பை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். மற்றது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழாக்களுக்குள்ள நடக்கிற அழகி போட்டி இல்லை, இங்கே யூகேயில் நடக்கிறது. அனோஜாவை பற்றி நான் என்னோட வீடியோக்களில் எந்த இடத்துலையுமே நான் வடிவாக அவளை பற்றி அறிமுகப்படுத்தினதும் இல்லை, காட்டினதும் இல்லை. இன்றைக்கு அவள் வந்து இந்த ஒரு காணொளி மூலமாக உங்கள்கிட்ட அவளை பற்றி அவாவை தெரிஞ்சு கொள்ளலாம். ஏனெண்டா நிறைய நேர்கள் என்னை கேட்டிருந்தீங்க, உங்களோட மகளை பெருசாக நீங்கள் எங்கேயுமே காட்டினது இல்லைன்னு சொல்லி. நான் காட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சதில்லை. அவள் எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரு ஆள், படித்து கொண்டிருந்தவா. அதுக்கு பிறகு அவள் என்னெல்லாம் படித்தவா என்ன செய்தவான்றதை அவள் சொன்னா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவள் கதைப்பா அவங்களோட. நினைச்ச கதைங்கம்மா. வணக்கம், நான் அனோஜா ரூபன், உங்கள் கௌரி ரூபன் மகள். நான் இப்போ இந்த வீடியோவுக்கு ஜாயின் பண்ணினேன். என்னென்னா, நான் என்னை பற்றி கொஞ்சமாக கதைக்கிறேன். எனக்கு இப்போ 24 வயசு. நான் இப்போ இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு, ஐ ஹாவ் அ மாஸ்டர்ஸ் இன் ஃபைனான்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். அண்ட் அது முடித்து நான் இப்போ பிரிட்டிஷ் ரேசிங் ஸ்கூலில் நான் என்ரோல் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் நான் வந்து ஹார்ஸஸோட அல்லது குதிரைகளோட நான் வந்து பார்க்குறது, ஓடுறது, ரிசர்ச் பண்ணுறது, அதான் நாங்கள் செய்கிறது அங்கே. ஒரு சின்ன விஷயம் நடந்தது அங்கே. என்னென்னா, நான் ஓடைக்க அந்த குதிரை நிப்பாட்டி, ஸ்பீடாக நிப்பாட்டி, நான் சிவரோட மோதிட்டேன். அப்போ அதோட நான் விழுந்து என் கை முறிஞ்சு போயிட்டு, அப்போ அதால் என் கோர்ஸை ஸ்டாப் பண்ணினேன் இப்போதைக்கு. அப்போ நான் இப்போ ரிகவரியில் இருக்கிறேன். நான் இந்த போட்டிக்கு ஜாயின் பண்ணினேன்டா, எனக்கு மாடலிங் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நான் 3 இயர்ஸாக செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அதனால் நான் இந்த போட்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதோட எனக்கு மெத்தாக்கில் ஹெல்ப் பண்ணணுமென்று நான் எதிர்பார்க்குறேன். என்ன நான் செய்ய முடியுமோ நான் செய்கிறேன். நான் இதில் செலக்ட் ஆவேன்னு நான் எதிர்பார்க்கல, நான் செலக்ட் ஆகிட்டேன். இந்த போட்டியை பார்க்க எங்களை மாதிரி பெண்கள் அப்படி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். அப்போ நான் வின் பண்ணினேன்டா ஒரு பெரிய விஷயமா இருக்குது எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள. அப்போ நான் இது வின் பண்ணினேன்டா என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாமென்று நான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து எவ்வளோ நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அப்போ நாங்கள் வந்து இந்த காம்படிஷனுக்கு வந்து நாங்களும் வின் பண்ணலாமென்று நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களை, மற்றது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணும். ஏன்னு சொன்னால், நான் வந்து அனோஜாவுக்காக டிக்டாக்கில் ஒரு வீடியோ போட்டேன். நான் ஷரட்டிக்கு மணி சேர்க்குற மாதிரி அந்த வீடியோ போட்டதுக்கு அதில் ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவ, நீங்கள் வந்து எங்களோட நாட்டுக்காக என்ன செய்தீங்களன்னு சொல்லி.
நான் எந்த இடத்துலையுமே எங்கேயுமே நான் குறிப்பிடையில நான் என்ன செய்த நானுண்டு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏனென்று சொன்னால் என்னோட சமையல் வீடியோக்குள்ளே எனக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மற்றது என் ஃபேமிலியை பற்றியோ பெருசாக நான் வீடியோ எதுவும் போட்டதில்லை. இது இன்றைக்கு நான் எடுக்கிற இந்த வீடியோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்கிறேன். என் மகளுக்காக உங்களோட சப்போர்ட் வேணுமென்றதுக்காக என்னோட பக்கத்து என்னோட பக்கத்து உள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுமென்று நான் ஆசைப்பட்றேன். என்னென்னு சொன்னால் நான் சேரிட்டி ஒர்க் செய்கிறேன். அதை எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டதில்லை. நான் சொல்லணுமென்று கூட நான் நினைச்சதில்லை. நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் சமைச்சு சாப்பாடு கொடுத்தேன். நான் அந்த பள்ளிக்கூடம் வந்து எங்களோட வீட்டிலேருந்து கிட்ட தான் இருக்குது. நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததில்லை. நான் சின்னன்லேருந்து சாவச்சேரி ட்ரிப்பக்குளிச்சில் தான் படிக்கிறேன். இருந்தாலும் என்னோட அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஊரில் உள்ள பள்ளிக்கூடம்ன்றதை வழியாக நானும் ஒரு சின்ன உதவி செய்யணுமென்று நினச்சி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்ட வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் தான். அதனால தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 9, 10 இந்த 2 வகுப்பு பிள்ளைகளையும் எடுத்து டியூஷன் கொடுக்குறேன். டியூஷன் நான் என்று சொல்லி அந்த பள்ளிக்கூட பிரின்சிபல் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஸ்கூல் முடிஞ்ச ஒட்டி அந்த பிள்ளைகளுக்கான டியூஷனை, அந்த டியூஷனுக்கான பண உதவியை நான் இன்று வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாமல் வேறு பள்ளிக்கூடங்கள் நான் தெரிஞ்செடுத்தது எல்லாமே சரியான மர்மக்கோட்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை பார்த்து தான் நான் ஒரு சில விஷயங்கள் செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு இடம் சாவச்சேரியில் சத்தியமன் பள்ளிக்கூடம்னு சொல்லி கச்சா ரோட்டில் இருக்குது. நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த அப்பான்ற நினைவு நாளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு தடவை ஷூவும் சாக்ஸும் வேண்டி கொடுத்தேன். நான் இன்னொரு தடவை அவங்களுக்காக ஸ்கூல் பேக் வேண்டி கொடுத்தேன். நான் அதே மாதிரி வேறு ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கும் நான் செய்திருக்கிறேன். இதை ஏன் நான் குறிப்பிட்றேன்னு சொன்னால் என்ன நிறைய பேர் வந்து என்ன மாதிரி சொல்கிறேன்னு கூட தெரியலை. அவங்க ஒரு மாதிரியாக எனக்கு மெசேஜ் போட்டிருந்தவங்க நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தினான். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு பாதிக்கப்பட்ட கிராமம் ஒன்று சொன்னால் அங்கே வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க வந்து இந்த பெட்டி, கடகம், பாய், நீத்துப்பட்டி இப்படியான வேலைகள் பழகிறதுக்காக அவங்களோட அன்றாட வாழ்வாதாரத்துக்காக அவங்களால லேர்ன் பண்ணக்கூடிய, அதாவது அவங்களோட குடும்பத்துக்காக பெண்கள் அவங்களே சம்பாதிக்கணும். என்னென்னு சொன்னால் அதில் நிறைய பெண்களுக்கு கணவர்மார் இல்லை, விதவைகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னால் உதவி செய்யணுமென்று எனக்கு ஒரு விருப்பம். அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமை நடக்கிற வகுப்புக்கான அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த ஆசிரியருக்கான பணத்தை நானே கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக நான் என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு அறிய தரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதுக்காக. அடுத்தது என் மகள்கிட்ட ஓட்டிங்கை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த ஓட்டிங் வந்து உங்களால் முடிஞ்சது எத்தனை ஓட் வேணுமென்றாலும் செய்யலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது யூகேயில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் இந்த ஓட்டிங் செய்யலாம். அடுத்தது 18 வயசுக்கு குறைஞ்ச ஆக்கள் இந்த ஓட்டிங் செய்ய இயலாது. உங்களோட ஃபோனில் தான் செய்யணும். அந்த ஓட்டிங் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த மெசேஜ் எப்படி அனுப்புகிறேன்னு சொன்னால், இந்த ஃபோனில் கோர்னரில் ஒரு மேலே மூலையில் பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு பெட்டி, அதில் ஒரு பேனை இருக்கும். அதை தொட்டிங்களன்னு சொன்னால் 2 வரும். அந்த இடத்துல அந்த ஓட்டிங்குக்கான நம்பர் அடிக்கணும். 64343 6443 என்ற நம்பருக்கு. அதுக்கு பிறகு கீழே டெக்ஸ்ட் மெசேஜ் இடம் இருக்கும், SMS. அந்த இடத்துல முதலாவது கிரேட் பிரிட்டன்ன்றது இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் என்ற இடத்துல கேபிட்டல் லெட்டர்ஸில் G, திரும்பவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் B, ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு அனோஜா அடிக்கணும். அனோஜா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ் ANOJA, அவ்வளோதான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது. அதில் பக்கத்தில் ஒரு க்ரீன் அம்புக்குறி இருக்கும். அதை தொட்டிங்களன்னு சொன்னால் அந்த ஓட்டிங் அவாவுக்கு போகிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே க்ரீனாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த ஓட் வந்து அவாவுக்கு போயிட்டுதுன்றது மீனிங். இந்த போட்டிக்கான
அந்த ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆட்கள் எல்லாரும் ஃபைனலுக்கு செலக்ட் ஆன ஆட்கள் இருப்பினும் அதில் அனோஜாண்ட ஃபோட்டோஸும் இருக்கும். அதில் அனோஜா பற்றின விவரங்களும் போட்டிருக்குது. நீங்கள் வேணுமெண்டா தெரிஞ்சு கொள்ளணுமென்னு சொன்னால் அவள் பற்றி அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட தாழ்மையாக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட மகளாக நினைத்து கொண்டு நீங்கள் அனோஜாவுக்கும் ஓட் பண்ணணுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள், உங்களால் முடிஞ்சால் அனோஜாவுக்கு அந்த ஷரட்டிக்கான மணியை உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணுமென்றாலும் கொடுக்கலாம். ₹1 இருந்து உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் கொடுக்கலாம். அதற்கான அந்த ஒரு லிங்கை நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும். நீங்கள் போய் அதை தொட்டிங்களன்னு சொன்னால் நேர அந்த சிஸ்டர்ஹுட் என்ற ஷரட்டிக்கு போகும். அதில் சேர்ற வார மணி எல்லாமே எங்களோட கைக்கு வராது, நேர ஷரட்டிக்கு தான் போகும். அதுதான் அந்த லிங்க். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச மற்றவர்களுக்கான சின்ன ஒரு உதவி, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு சின்ன ஒரு உதவி அனோஜா மூலமாக ஒரு பெண்களுக்கு போய் சேரப்போகுது. அதை நான் உங்கள்கிட்ட வெளிநாடுகளில் வாழ்கிற மக்கள் அனைவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களோட நாடுன்னு நான் சொல்கிறது, நான் இங்கிலாண்டில் யூகேயில் வாழ்கிற மக்கள்கிட்ட தான் அனோஜாக்கான ஓட்டிங்கை கேட்குறேன். தயவுசெய்து அனோஜாவுக்கு நீங்களும் ஓட் பண்ணுங்க. ஒரு ஓட் முடிஞ்சது உங்களால், உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவர்களாக ஒரு ஓட் வீதம் நீங்கள் எத்தனை ஓட் வேணுமென்றாலும் போடுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். உங்களை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் கௌரி ரூபன். இவ என்னோட மகள் அனோஜா ரூபன். முத்தாயி, என்ன வேணும் உங்களுக்கு? ஆனால் மறங்க, முத்துக்குட்டி இறங்குங்க, இறங்குங்க, கீழே இறங்கடி முத்தாய், இறங்கடி. வண்டு மூ இங்கே வா. கடவுளே.